இந்த அமைதி தேவையான உலக அமைதிக்காக பண்றீங்க. இது என்ன இதோட நோக்கம் என்ன? அதாவது இப்போ வளைகுடா நாடுகள் மொத்தம் வந்து மேகமூட்டங்கள் வந்து நிறைஞ்சிருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து 1992 நான் வந்து வளைகுடா, அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் துபாய்க்கு வந்து 1991 போனேன். 1991 இதுவரைக்கும் நான் தொடர்ந்து துபாயில் நான் இருந்துகிட்டு இருக்கேன். துபாயில் நான் பார்த்தது வந்து எல்லா சமூகமும், எல்லா மக்களும், எல்லா நாட்டு மக்களும், பல பல நாடுகளை சேர்ந்த மக்கள் அங்கே இருக்காங்க. ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை அதே போல எல்லாத்துக்கும் சமமாக எல்லாத்தையும் மதிக்கக்கூடியவர்கள் தான் துபாய் நாட்டினுடைய ஆட்சியாளர்கள். அவர்கள் வந்து அந்த நாட்டில் வந்து பாதுகாப்பு எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து ஈரான் மற்ற நாடுகளுக்கு வந்து அந்த போர் நடந்துட்டு இருக்கனால அந்த போரை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமீரகவுடைய ஆட்சியாளர்கள் வந்து போரே இருக்கக்கூடாது, போர் இல்லாமல் அமைதி மூலமாக நம்ம வந்து பேசி தீர்க்கணும்னு சொல்லி அவங்க வந்து முடிவெடுத்து அந்த லெவலில் தான் இப்போ இதுவரைக்கும் அமீரகம் போய்கிட்டு இருக்குது. எந்த சண்டைகளுக்கும் அவங்க வந்து போக மாட்டாங்க அமீரகம். அதை வலியுறுத்தி நான் அமீரகத்தில் தொடர்ந்து 34 வருஷமா நான் அமீரகத்தில் துபாயில் இருக்கேன், அபுதாபியில் இருக்கேன். எனக்கு அந்த நாடை பற்றி முழுமையாக தெரியும். இங்கே விட நல்ல பாதுகாப்பு அந்த நாட்டில். சிறிய குழந்தைகள் முதற்கொண்டு எத்தனை லட்சம், ஒரு 1 கோடி ரூபாய் நகைக்கு கூட நகையை போட்டுட்டு அந்த நாட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை வந்து சர்வ சாதாரணமாக போய் வரலாம். அங்கே வந்து அவ்வளோ தூரத்துக்கு பாதுகாப்பு உண்டு. எல்லாத்தையும் சமமாக மதிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அங்கே. அதனால நான் 35 வருஷம் இருக்கக்கூடிய அனுபவத்தில் சொல்கிறேன். அதுக்காண்டி இப்போ அந்த நாடு நல்லா இருக்கணும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நல்லா இருக்கணும். அதை விட அந்த ஆட்சியாளர்கள், அந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அமைதியை பேரடி. அதற்கான நோக்கம் வந்து இந்த சிந்தாமணி தென்காசி மாவட்டம் புளியங்குடி ஊரான சிந்தாமணியில் பண்றதுக்கான இந்த அமைதி பேரணி என்ன இதுக்காக நீங்க நடக்கணும்னு அதாவது உலக நாடுகளில் இப்போ இப்போ இந்தியாவை நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள், இது வந்து தென் மாவட்டம். தென் மாவட்டம் வந்து குளிர் சார்ந்த இடம். இந்த இடம் குற்றாலம், தென்காசி, செங்கோட்டை, இது பூரா மலைப்பிரதேசங்கள். அது மலைப்பிரதேசங்கள் மட்டுமல்ல, இந்த மலைப்பிரதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வந்து இந்த இயற்கையான சூழல்கள், இந்த இயற்கை சூழல் வந்து இந்த மக்கள் எல்லாத்தையுமே அமைதிப்படுத்தியிருக்கு. ஆக இந்த அமைதி மக்களுடைய மனதில் ரொம்ப அமைதி இருக்கிறதுனால இந்த இடம் சரியாக வரும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த புளியங்குடி சிந்தாமணியை தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த இயற்கை சூழ்ந்த இடம். அதே நேரத்தில் இந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய மன்னர்கள் இயற்கையாகவே அவங்க வந்து அமைதியை விரும்பக்கூடியவங்க. இந்த இடமும் இயற்கையாக இருக்கிறதுனால இந்த மக்கள்கிட்டையும் நல்ல அமைதி இருக்கிறதுனால இந்த இடத்த தேர்ந்தெடுத்து சிந்தாமணியில் நடத்துவேன். நன்றி 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 நன்றி.